தேமுதிகவின் சின்னத்தை பம்பரம் சின்னம் என அதிமுக மாநிலங்களவை எம்பி சி.வி. சண்முகம் குறிப்பிட்டது அக்கட்சியினரை திகைப்பில் ஆழ்த்தியது. பண்ருட்டி அருகே கடலூர் தொகுதியில் அதிமுக கூட்டணியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் சிவக்கொழுந்து அறிமுக கூட்டத்தில் அவர் பேசியபோது நிர்வாகி ஒருவர் தேமுதிக சின்னம் முரசு என கூற சிரித்து சமாளித்துக் கொண்டு முரசு 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 சின்னம் என கூறினார். அதே கூட்டத்தில் பேசிய தேமுதிக மாநில துணை செயலாளர் எல்.கே. சுதீஷ் சி.வி. சண்முகத்தை வருங்கால மத்திய அமைச்சர் என்றும் 40 தொகுதிகளிலும் நம்ம கூட்டணி வெற்றி பெற்றால் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி யாரை கை காட்டுகிறாரோ அவர்தான் பிரதமர் என்று பேசி அதிமுகவினரை குஷியில் ஆழ்த்தினர். என்ன எல்லா மகளிரும் பளபளன்னு இருக்கீங்க, 1000 ரூபாய் வந்துடுச்சா என மகளிரிடம் கேட்ட வேலூர் தொகுதி திமுக வேட்பாளர் கதிரானந்த் யாருக்கெல்லாம் உரிமை தொகை வரவில்லை கையை தூக்குங்க, ஆண்களை தவிர என கலகலப்பாக பரப்புரை மேற்கொண்டார். வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வரதராமி, கொண்டாசமுத்திரம், பி.கே.புரம் உள்ளிட்ட பகுதிகளில் அவர் பரப்புரை மேற்கொண்டார். எல்லாருக்கும் மாசம் 1000 ரூபாய் ஏதோ பணம் போதாங்க, அதுல சரியான ஹாப்பியா இருக்காங்களா அப்படின்னாரு. என்ன உண்மையாது? கலைஞர் உரிமை மகளிர் உரிமை தொகை யார் யாருக்கெல்லாம் வருது கை தூக்க பார்க்கலாம். யார் யாருக்கெல்லாம் வருது? சரி, யார் யாருக்கெல்லாம் வரல ஆனா வேணும் ஆம்பளைங்க கை தூக்கி கோவை தொகுதியில் அதிமுகவின் துரோகி ராஜ்குமார் தான் திமுகவின் வேட்பாளர் என்றால் அந்த கட்சிக்காக பாடுபட்ட நிர்வாகிகள் யாருமே இல்லையா என கேள்வி எழுப்பிய அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி, பாஜகவில் வேட்பாளராக நிற்கும் அண்ணாமலை அனைத்து பூத்களிலும் ஆட்களை நியமித்துவிட்டு தேர்தலில் நிற்கட்டும் என்றார். கோவை துடியலூர் அருகே வடமதுரையில் அதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய அவர் கோவை தொகுதியில் சிங்கை ராமச்சந்திரன் வெற்றி பெறுவார் என்று அடித்து கூறினார். ராமச்சந்திரனுடைய வெற்றி கண்டிப்பாக உறுதி. மண்ணின் மைந்தனாகிய தான் மக்களின் உரிமைகளை நாடாளுமன்றத்தில் ஒழிக்க செய்ய வேண்டும் என்பதற்காகவே போட்டியிடுவதாக திருச்சி தொகுதியின் அதிமுக வேட்பாளர் கருப்பையா தெரிவித்திருக்கிறார். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் வழிபட்ட பின்னர் முன்னாள் அமைச்சர்கள் சி. விஜயபாஸ்கர், பரஞ்சோதி உள்ளிட்டோருடன் திறந்த வாகனத்தில் பரப்புரை மேற்கொண்ட அவர் எதிரணி வேட்பாளரை போல எங்கிருந்தோ வந்து தேவைக்காக ரங்கநாதரையும் மக்களையும் சந்திக்க கூடியவன் நான் அல்ல என்றார். நாங்கள் ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை தேவைப்பட்டால் வந்து பார்ப்பவர்கள் அல்ல, எப்போதுமே ரங்கநாதரை பார்ப்பவர்கள். மாற்றணியிலே எதிர்கட்சியிலே இருப்பவர்கள் தேவைப்பட்டால் மட்டும் ரங்கநாதரை வந்து பார்ப்பார்கள். அப்படித்தான் தொகுதி மக்களையும் தேவைப்படும் போது வந்து பார்ப்பார்கள். வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு என்பது அந்த சமுதாய மக்களின் வளர்ச்சிக்கு உதவாது, மாறாக பாதிப்பையே தரும் என அமைச்சர் ஏவ வேலு பேசினார். செஞ்சி அருகே செம்மேடு பகுதியில் ஆரணி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் தரணிவேந்தன் அறிமுகம் மற்றும் செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய அவர் 10.5% இடஒதுக்கீட்டிற்கு திமுக எதிரி போல ஒரு மாயையை ஏற்படுத்துகிறார்கள் என்றார். இந்த 10.5% ஏதோ 10.5%க்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு எதிர்ப்பாக இருந்ததை போல ஒரு பிரமையை காட்டிக்கொண்டு தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். 10.5%க்கு திராவிட முன்னேற்றங்கள் எதிரிகள் அல்ல. ராமேஸ்வரத்தில் திமுக கூட்டணியின் ராமநாதபுரம் தொகுதி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் வேட்பாளர் நவாஸ் கனியை ஆதரித்து அமைச்சர் ராஜ கண்ணப்பன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனம் மேற்கொண்ட பின்னர் பரப்புரை மேற்கொண்ட அவர் புதுமை பெண் திட்டம், தவப்புதல்வன் திட்டம் என தமிழ்நாடு அரசின் திட்டங்களை பட்டியலிட்டு வாக்கு சேகரித்தார். ஆண்களுக்கு வித்தியாசம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தவப்புதல்வன் திட்டம், அது நம்முடைய துறையில பல்வேறு காரியங்கள் நம்முடைய முதல்
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.